பித்தப்பையில் கல் வந்துட்டால் இந்த இடத்துல பெயின் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வீங்கி இருக்கும், ஒரு சிலருக்கு மஞ்சள் காமாலையும் வரும், ஒரு சிலருக்கு வாமிட் வரும், ஒரு சிலருக்கு பசிக்காது, ஒரு சிலருக்கு ரொம்ப கொழுப்பான உணவுகள் சாப்பிட்டா அன்றைக்கி ஃபுல்லாக வயிறு திம்முனே இருக்கும், பெயின் இருக்கும், இப்படியெல்லாம் வாமிட் சென்சன் இதெல்லாம் இருக்கும். இது மாதிரி உள்ள பேஷண்ட் நம்முடைய கிளினிக்கு வந்தாங்க. அங்கே படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக அவங்களுக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டது. உணவியல் முறையும் வாழ்வியல் முறையும் மாற்றும் போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியானதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கான ரிப்போர்ட்டை பாருங்கள். இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்குது, ஃபேட்டி லிவர் கிரேட் 2 இருக்குது, கல்லீரல் கொஞ்சம் வீங்கி இருக்குது. பித்தப்பையில் 23 mm கல் இருக்குது, அதையும் பார்க்குறீங்க. பித்தப்பை சுவர் வீங்கி தடிமனாக இருக்குது. பித்தப்பையின் ஒரு பகுதி கல்லீரலுடன் ஒட்டி இருக்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களுக்கு படித்த பட்டதாரி மருத்துவர் சித்த மருத்துவத்தின் மூலமாக மருந்துகள் கொடுக்குறாரு, உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றுறாரு, தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் பாருங்கள். அந்த ரிப்போர்ட்டு இந்த மாதம் 17ஆம் தேதி 8வது மாதம் 2026 எடுக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டில் 23 mm பித்தப்பை கல் இருந்ததுக்கான ஆதாரமோ அடிச்சுவிட இல்லை, தழும்புகள் மட்டும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பாருங்கள். இதுதான் இந்த ரிப்போர்ட்டில் 23 mm முன்ன கல் இருந்தது, பித்தப்பையில் அடிவயிறு வலி இருந்தது, வாமிட் வர்ற சென்சேஷன் இருந்தது, ஜீரணமாகலை, இப்படி பிரச்சனைகள் இருந்தது. எல்லாம் இந்த மருந்துகள் கொடுத்து சரியாக இருக்குது. இந்த ரிப்போர்ட்டில் 23 mm கல் இல்லை, அவர் நார்மலாக இருக்கிற ஆரோக்கியமாக இருக்கிற வந்திருக்கு, தழும்பு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. பாருங்கள் நண்பர்களே, இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, சித்த மருத்துவத்தில் 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சையில் இருக்குது. அதனால் பித்தப்பையில் கல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்து சித்த மருத்துவத்தில் இது மாதிரியான அற்புதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதையும் எடுக்கும்பொழுது நிச்சயமாகவே படிப்படியாக சரியாயிடும். உங்கள் அருகில் இருக்க ஒரு சித்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி பித்தப்பையில் கல் இருக்கா உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாகவே சரியாயிடுவீங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பித்தப்பை கல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் தகவலுக்கு கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக பித்தப்பை கல் கரையத்துக்கு கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனைகளை எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி.